ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் அடுத்தது கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே காலம் ஒன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற சாப்டர் பார்த்துருப்போம். அதிலே கம்பைன்டு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஓவராலாக தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த சப்ஜெக்டில் இன்னும் டீட்டெயிலாக ஸ்ட்ரெஸ் எப்படிலாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றது ஒரு டாப் டு பாட்டம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு தனி சப்ஜெக்டாக கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னே பார்த்தோம் சிக்மா கம்பைன்டு, அதாவது கம்பைன்டு ஸ்ட்ரெஸ். சிக்மானா ஸ்ட்ரெஸ், கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் இந்த பாடத்தில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பீமோ ஒரு காலமோ அதில் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் பீம் இருக்குன்னா அதுக்குள்ள எந்தெந்த பாயிண்ட்ல எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அனலிசிஸ் ஆஃப் கம்பைன்டு பெண்டிங் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் சியர் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு பீம்ல வந்து பெண்டிங் நடக்கும் பிளஸ் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகும். அதனாலதான் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ரெண்டு போடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் விளக்கிறேன். ஒரு பீம் இருக்கு. சரிங்களா? ஒரு செர்டைன் டைமென்ஷன் இருக்க ஒரு பீம், அதுல ஒரு எண்டு ஃபிக்ஸடும் ஒரு எண்டு ஹிஞ்சிடும் ஒரு எண்டு ரோலர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது பெண்ட் ஆகும்போது நகர்ந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி, இல்ல ரெண்டு பக்கம் ஹிஞ்சிடும் கொடுத்தாலும் ஓகே. நான் இந்த பீமுக்கு ஒரு இது வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இந்த பீமோட டாப் லேயர், அதாவது லோடு வந்து சென்டர்ல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த லோடு வந்து பீன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? பீன் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த டாட்டர் லைன் வந்து இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, நியூட்ரல் ஆக்சிஸ். இந்த பீமோட நியூட்ரல் ஆக்சிஸ். இந்த பீமோட கிராஸ் செக்ஷன் வந்து ரெக்டாங்கிள். சரிங்களா? கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். அதோட பிரெத் பி, டெப்த் வந்து டி. இப்போ பீம்ல வந்து ஏ பி சி டி இ, அதே போல ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் இ டேஷ் அப்படின்னு 5 பாயிண்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருக்கிறது தான் சி சி டேஷ்ங்கிறது, டாப் ஃபைபர்ல இருக்கிறது ஏ ஏ டேஷ்ன்றது, பாட்டம் ஃபைபர்ல இருக்கிறது இ இ டேஷ் அப்படின்றது. சரிங்களா? இது எதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன்னா, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எந்த இடத்துலலாம் பியூர் பெண்டிங் இல்ல டென்சில் இல்லைன்னா கம்ப்ரஷன் நடக்கும், அதே போல சியரும் நடக்கும் ஒரு பீம்ல. சரிங்களா? அதுல எந்தெந்த இடத்துல எவ்வளவு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த பீம்ல லோடு மேல இருந்து கொடுக்கறதுனால இந்த பீம் இந்த மாதிரி இப்படி பெண்ட் ஆகும். சரிங்களா? இப்படி பெண்ட் ஆகும் போது பாட்டம் போர்ஷன் வந்து டென்ஷன் ஆகும், டாப் போர்ஷன் வந்து கம்ப்ரஷன் ஆகும். அது நமக்கு தெரியும். சரிங்களா? அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்க 2 டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஸ் செக்ஷனுக்கு 2 டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஒன்னு வந்து டவு எம், மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்னு சொல்லியிருக்கேன். இந்த டயக்ராம் வந்து சிக்மா எம் அப்படின்னு போட்டிருக்கேன், அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டும். சரிங்களா? என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன்ல நம்ம வந்து இந்த மாதிரி பீம் வச்சிருக்கோம்னா மேக்ஸிமம் பாயிண்ட், இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும் போது பெண்டிங் மூமெண்ட், இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். இந்த பீமுக்கு ட்ரையாங்கிள் சென்டர்ல தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்ல அந்த கிராஸ் செக்ஷனை கட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டாப் போர்ஷனுக்கு 0வாகவும் பாட்டம் போர்ஷனுக்கு 0வா இருக்கும். சென்டர்ல வந்து மேக்ஸிமமா இருக்கும். இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற சாப்டர்ல. டவ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது SA y bar divided by IB அப்படின்ற ஃபார்முலா மூலமா இந்த டவ் மேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். டவ் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த சென்டர் நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் டவ் மேக்ஸ் வரும். ஆனா அதே போல பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இது வந்து கொடுக்குற லோடால இது வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா? பெண்ட் ஆகும் போது டாப்ல வந்து கம்ப்ரஸ் ஆகும், பாட்டம்ல டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகிற வேல்யூ மேக்சிமமா இருக்கும், டாப்ல கம்ப்ரஷன் ஆகிற வேல்யூ மேக்சிமமா இருக்கும். அதோட வேல்யூ சிக்மா எம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் கம்ப்ரஷன் இது, பெண்டிங் டென்ஷன் இது. சரிங்களா? அதான் காமிச்சிருக்கேன். அது இல்லாம நம்ம இப்போ வந்து சிம்பிளா தெரிஞ்சுக்கிறோம்னா இது 2 சப்போர்ட் வச்சுக்கோங்க. இந்த பீமை தான் நான் தனித்தனி பீஸா பிரிச்சிருக்கேன். பிரிச்சதையும் இப்போ கொடுக்குற லோடுனால இந்த பீம்ல வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ், அந்த டைரக்ட் தான் சியர் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். சியர் ஸ்ட்ரெஸ்க்கான டயக்ராம் தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பிளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸால பெண்ட் ஆகும், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸால இப்போ வந்து இதை நிறைய சின்ன சின்ன பீஸா பிரிச்சிட்டோம். இந்த பீமை கொடுக்குற லோடால இந்த பீஸ் வந்து கீழே போகும். இந்த இப்போ வந்து இந்த ஒரு பீஸ், இது 2 ஒரே பீஸ், இது 2 ஒரே பீஸா இருக்கு. 3 பீஸா பிரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்குற லோடால ஒரு செர்டைன் இடத்துல பார்த்தோம்னா இந்த பீம் வந்து இந்த போர்ஷன் மட்டும் இப்படி கீழே போகும். இது ஆப்போசிட் ரெசிஸ்டன்டா மேல கொடுத்துருக்கோம். அதனாலதான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது மாதிரி சியர் ஆகும். இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன் வந்து இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால அங்கேயே இருக்க ட்ரை பண்ணும். இந்த போர்ஷன் வந்து இந்த லோடு கொடுக்கறதுனால இப்படி கீழே வர ட்ரை பண்ணும். அப்ப என்ன ஆகும்? சியர் உருவாகும். இந்த 2 போர்ஷனும் இப்படி நகர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நகர்றது தான் நமக்கு வந்து சியர் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த மாதிரி சியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து நடக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இப்ப லோடு இங்க இருக்குன்னா இந்த இடத்துல லோடுனால இந்த பீம், இந்த போர்ஷன் வந்து கீழேயோ மேலேயோ நகர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நான் சியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ABCDE A' B' C' D' C' இந்த பாயிண்ட்ல எல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஏ டேஸ் வந்து பார்ப்போம். ஏவில் வந்து பெண்டிங் கம்ப்ரஷன், பியூர் பெண்டிங் மட்டும்தான் நடக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான். ஏன்னா டாப் ஃபைபர் அது, ஏவும் ஏ டேஸும் வந்து டாப் ஃபைபரா இருக்கா, டாப்ல வந்து நம்ம பெண்டு தான் ஆகும், அந்த இடத்துல போய் சேர் ஆகாது. ஒன்னோட ஒன்று இப்படி உராய்வு மூலமா பிரிஞ்சு உரசி தனியா போறது தான் நமக்கு வந்து சியர் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி இந்த இடத்துல எதுவும் வராது, டாப்லயும் அதே போல பாட்டம்லயும் வராது. பியூரா டென்ஷன் ஆகும், டென்ஷனால கட் ஆகுமோ தவிர சியர் வராது இதுல, டாப்லயும் பாட்டம்லயும். சரிங்களா? அப்ப ஏ டேஸும் இ டேஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏ சிக்மா எம் மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு, அதாவது கம்ப்ரஷன் இன்னர்ல இருக்கா, ஏரோ மார்க் வந்து கம்ப்ரஷனை குறிக்குது. அப்ப இது மேக்சிமம் கம்ப்ரஷன் நடக்குது. ஏ டேஸ்லயும் அதே போல மேக்சிமம் கம்ப்ரஷன் நடக்குது. அதே போல இ வேல்யூல வந்து மேக்சிமம் டென்ஷன் நடக்குது, சிக்மா எம். சரிங்களா? வெளிப்பக்கம் அம்புக்குறி இருக்கு. இடையில இருக்க பாயிண்ட்லாம் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நியூட்ரல் ஆக்சிஸ்ல வந்து நம்ம பார்த்தோம், இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0 ஆயிருச்சு. சரிங்களா? அப்படின்னா இந்த டென்ஷனோ கம்ப்ரஷனோ நடக்காது. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு பீம்ல வந்து டாப் ஃபைபர் வந்து கம்ப்ரஷன் ஆகுது, பாட்டம் ஃபைபர் டென்ஷன் ஆகுது. அது எதை பொறுத்துனா சென்டரை பொறுத்து தான். சென்டர் வந்து அப்படியே இருக்கும், சென்டருக்கு மேல இருக்கிறதுலாம் சுருங்க ஆரம்பிக்கும், சென்டருக்கு கீழே இருக்கிறதுலாம் விரிய ஆரம்பிக்கும், அதனாலதான் அது பெண்ட் ஆகும். இப்ப சென்டர்ல வந்து 0, அப்ப சென்டர்ல இந்த சி அப்படின்ற பாயிண்ட்ல, சி தான் சென்டர்ல இருக்கு, சி அப்படின்ற பாயிண்ட்ல வந்து டென்ஷன் கம்ப்ரஷன் எதுவும் வராது. ஆனா என்னன்னா சியர் ஸ்ட்ரெஸ் வரும், இந்த முன்னி சியர் ஸ்ட்ரெஸ் வரும். ஏன் அப்படின்னா நம்ம சியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது டாப்பும் பாட்டம் மட்டும்தான் 0, போக போக மேக்ஸிமம் ஆகி சென்டர்ல தான் மேக்ஸிமம் ஆகும், அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போயிடும். அப்போ வந்து சென்டர்ல தான் இங்க வந்து சியர் ஃபோர்ஸ் வரும். இதை வந்து டவ் மேக்ஸ்னு கூட சொல்லலாம், டவ் எம். இது வந்து டவ் எம், சென்டர்ல வந்து டவ் எம் அப்படின்ற சியர் ஸ்ட்ரெஸ் வரும். அது இல்லாம பி டேஷ் டி டேஷ் அந்த பாயிண்ட்லாம் என்னன்னா, இது வந்து இடையிலையும் இருக்கு, அதே போல டாப் ஃபைபராகவும் இருக்கு. டாப்ல கொஞ்சம் இடையில இருக்கு அப்படிங்கும் போது டாப் இந்த சென்டரா இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்க எல்லா இடத்துலயுமே கம்ப்ரஷன் நடக்கும், நமக்கு தெரியும். அதே போல டாப் ஃபைபர்ல மட்டும்தான் நமக்கு 0, அதுக்கு கீழே இடையில வந்து சியரும் நடக்கும். அதை தான் நான் இங்க வந்து மார்க் பண்ணிருக்கேன், சியர் ஸ்ட்ரெஸ் பிளஸ் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ். ஆனா இதுல எதுவுமே சிக்மா எம்மும் வராது, டவ் எம்மும் வராது. இதுல ஒரு ஆவரேஜ் ஒரு செர்டைன் வேல்யூ இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூவா இருக்காது. டென்ஷனும் சரி, அந்த கம்ப்ரஷனும் சியரும் வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்காது. அதே போல டி பாயிண்ட் வந்து டென்ஷனும் கம்ப்ரஷன், டென்ஷனும் சியரும் வரும். இது வந்து டென்ஷனு, இது சியர். அது இல்லாம இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா, நமக்கு வந்து சியர் வந்து இந்த ஆக்சிஸ்ல இருக்கு, ஆனா பி டேஷ்ல வந்து ஆப்போசிட்ல போகுது, சியர் மாறி வருது. ஏன் அப்படின்னா லோடு கொடுக்கறதுனால இந்த போர்ஷன் வந்து கீழே போகுதா, இங்க பாருங்க, இங்க லோடு கொடுக்குறோம், இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இது இந்த டைரக்ஷன்ல வருது. அப்படியே பார்த்தோம்னா இது ரெண்டும் இப்படி வருது, ஆனா இங்க பார்த்தோம்னா அப்படியே இப்படி மாறி வருது. சரிங்களா? இந்த ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல சியர் இந்த மாதிரி வருது, ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி போகுது. அதனாலதான் சியர், அந்த சியரோட டைரக்ஷன் வந்து மாத்திருக்கேன். சரிங்களா? பார்த்தோம்னா தெரியும். அதே போல இதுலயும் மாத்தி இருந்திருப்பேன், அதுதான் வித்தியாசம். இப்போ ஒரு பீம்ல வந்து சியர் ஸ்ட்ரெஸ் அப்புறம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே ஆக்ட் ஆகும், அதுதான் கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் பீம்ல. சரிங்களா? அதே போல நம்ம காலம்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் நமக்கு வந்து ஒரு பீம்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும், இந்த கிராஸ் செக்ஷன்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. இது வந்து ஒரு பேசிக். சரிங்களா? அதே போல இந்த வேல்யூ எல்லாம் இங்க கண்டுபிடிச்சோம்ல, இந்த வேல்யூ எல்லாம் எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் ரெக்டாங்கிள் செக்ஷன், ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷனுக்கு நான் சொல்றேன், பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமா இருக்க இடத்துலயும் சியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்க இடத்துலயும் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து வரைகிறோம். இந்த பீமை வந்து நான் இங்க வந்து சிம்பிளா வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இங்க ஒரு ரெண்டு சிம்பிளி சப்போர்ட்டட், சென்டர்ல வந்து லோட் ஆக்ட் ஆகுது. இதோட சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி வரும். நான் சொன்னது என்னது, பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம், சியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம். சியர் ஃபோர்ஸ் வந்து எல்லா பாயிண்ட்லயுமே இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கு பாயிண்ட் லோடுன்றதுனால, அதனால எல்லா பாயிண்ட்லயும் கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் தான் இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் வந்து சென்டர்ல தான் மேக்ஸிமமா இருக்கு. இந்த ஒருவேளை யூடிஎல் லோடா இருந்தது அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளா வந்து இப்படி முடியும். அப்ப ரெண்டு சப்போர்ட்ல தான் சியர் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சப்போர்ட்ல அதே போல பெண்டிங் மூமெண்ட் வந்து இந்த மாதிரி கர்வா வந்துருக்கும் யூடிஎலுக்கு. அப்போ வந்து அந்த சென்டர்ல ரெண்டு இடத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டு இடத்துலயும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ தான் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு வந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்த அந்த கிராஸ் செக்ஷன்ல மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல தான் மேக்ஸிமமா இருக்கும். இப்போ வந்து இதுதான் மேக்ஸிமம் அந்த கிராஸ் செக்ஷன் வச்சுக்கோங்க. அந்த கிராஸ் செக்ஷன்ல
பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் டாப் ஃபைபர்லயும் பாட்டம் ஃபைபர்லயும் இருக்கும். நீங்க இது வந்து டென்ஷன், இது கம்ப்ரஷன். ஆனா டாப் ஃபைபர்ல தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அதனால அட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. டவ் மேக்ஸ் வேல்யூ வந்து அட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல வரும் அப்படின்றாங்க. ஏன்னா டவ் இந்த கிராஸ் செக்ஷனுக்கு டவ் மேக்ஸ் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் வந்திருக்கு. அது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல வருதுங்கிறாங்க. சியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்க இடத்துலயும் அதே போல சிக்மா பெண்டிங் மேக்ஸ், டவ் மேக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். அதுவும் சிக்மா பெண்டிங் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லயும் டவ் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லயும் இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல சேஃபா இருந்ததுன்னா மீதி எல்லா இடத்துலயும் சேஃபா இருக்கும். அதனால நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரெஸ் டிராஜெக்டரிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் டிராஜெக்டரிஸ்னா இது வந்து பெண்ட் ஆகிற அந்த டைரக்ஷனை குறிக்கும். டென்ஷன் ஆகுதுல அதை வந்து ஒரு டைரக்ஷனை குறிக்கும். இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பீம். இந்த சென்டர் நியூட்ரல் ஆக்சிஸ்ல வர மாதிரி ஒரு லோடு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த திக் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து டென்ஷன் ஆகிற அந்த டைரக்ஷன். இதுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சோம்னா அந்தந்த பாயிண்ட்ல, இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து டென்ஷன் வந்து இந்த ஆக்சிஸ்ல நடக்குது. இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிள் வந்து இதோட தொடுகோடு டேஞ்சன்ட் வரைகிறது மூலமா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த டாட்டர் லைன் எல்லாம் கம்ப்ரஷனோட அந்த லைன்ஸ். சரிங்களா? அதே போல சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூடி லோடு கொடுத்தோம்னா வர திக் லைன் எல்லாம் டென்ஷனை கம்ப்ரஷனை குறிக்குது. தின் லைன்லாம் இதுல வந்து டென்ஷனை குறிக்குது. ஓகேங்களா? சாரி, திக் லைன்லாம் டென்ஷனை குறிக்குது, தின் லைன்லாம் கம்ப்ரஷன் குறிக்குது. டென்ஷனோட வேல்யூ இந்த இடத்துல மேக்ஸிமம் டென்ஷன் இருக்கு. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஸ்ட்ரெஸ் டிராஜெக்டரி ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, டேஞ்சன்ட் டு சாலிட் லைன் ரெப்ரசென்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்ஸிமம் டென்சில் ஸ்ட்ரெஸ். இதோட டேஞ்சன்ட், இந்த சாலிட் லைனோட டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா அதுதான் இந்த மேக்ஸிமம் டென்சில் ஸ்ட்ரெஸோட டிராஜெக்டரிஸ். அதே போல டாட்டர் லைனுக்கு வர டேஞ்சன்ட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது. அந்த டைரக்ஷன் தான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றதுலாம். In brittle material such as concrete, failure will occur in tension along the plane perpendicular to the tensile stress trajectory. அதாவது இதுதான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ட்ராஜெக்டரின்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் ஒன்று வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். பிரிட்டில் மெட்டீரியல்ல வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுனா, இப்போ இந்த இடத்துல டென்ஷன் ஆகுது. இதுதான் வந்து இது ஒரு ஃபைபர்னே வச்சுக்கோங்க. இது டென்ஷன் ஆகுது அப்படின்னா இப்படி தான் கட் ஆகும். எப்படி கட் ஆகும்னா இதுக்கு பர்பண்டிகுலரா தான் கட் ஆகும். அந்த மாதிரி தான் கட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல இப்படி கட் ஆகும், இந்த பாயிண்ட்ல இப்படி கட் ஆகும். ஒவ்வொன்றிலையும் அந்த மாதிரி தான் கட் ஆகும். அதுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா அந்த மாதிரி கட் ஆகும் ஒவ்வொன்றிலையும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, டென்ஷன் along the perpendicular to the tensile stress trajectory. Hence, steel reinforcement should be placed intersecting this planes. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பீம்ல வந்து ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த கட் ஆகிற இந்த ரெண்டு பிளேன், இப்போ இதோட கட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இதோட இப்படி கட் ஆகுதுக்கா, இந்த லைன் வந்து ஃபுல்லா இது பண்ணோம்னா இதோட கட் ஆகுது. இது பண்ணா இந்த மாதிரி வருது, இது பண்ணா இந்த மாதிரி வருது. இப்போ எல்லா பிளேனையும் ஜாயின் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஹரிசாண்டலா இதுல வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ எல்லா பிளேனையும் கட் ஆகாம இழுத்து நேரா பிடிச்சிருது. இந்த ஹரிசாண்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான். சரிங்களா? இந்த மாதிரி ஹரிசாண்டலா கொடுத்துறோம். இந்த ஒவ்வொரு கோடும் கட் ஆகாம இருக்கிறது. அதை தான் சொல்லியிருக்காங்க. Stiffener attached to the web of the plate girder will be effective in preventing the buckling only if they intersect the lines perpendicular to the compressive stress trajectories. அதாவது இதாகும் போது இந்த டாட்டர் லைன், இதுல இருந்து சரியா தெரியல, இதுல பாருங்க டாட்டர் லைன் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதுக்கு பர்பண்டிகுலரா வந்து இருக்கிறத இது பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டிஃப்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஐ செக்ஷன் பீம்ல வந்து நம்ம ஸ்டிஃப்னரை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதை பார்த்தோம்னா தெரியும் ஸ்டிஃப்னர் என்ன, அது வந்து பக்லிங் ஆகாம தடுக்கும். அந்த எக்ஸாம்பிள் ஸ்டிஃப்னரோட ஒரு ஐ செக்ஷனை வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்கு, என்ன பண்ணுது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காலம் பத்தி, இந்த கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் வந்து காலமுக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.